ஜியோ மொபைல் நெட்வொர்க்கில் என்ன தான் பிரச்சனைனே தெரில. ஒரு மாதமாகவே கால் போட்டோம்னா அடிக்கடி கால் என்டர்னு வந்து மெசேஜ் வந்துட்டு கட் ஆகிடுது. திடீர்னு கால் எடுக்குது. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதே இப்போ இஷ்யூ வந்துடுது, கால் என்டர்னு வந்துடுது. ஒரு மாதமாகவே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நானும் முதல்ல மொபைலில் தான் பிரச்சனைன்னு நினச்சி எல்லா செட்டிங்ஸையும் மாற்றி பார்த்துட்டேன். போய் நெட்வொர்க் செட்டிங்கு, சிம் செட்டிங்ஸு எல்லாமே மாற்றி பார்த்தாச்சு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வேறு கம்பெனி சிம் போட்டோம்னா அழகாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசியில் மை ஜியோ அப்போ ஓப்பன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு நாள் பார்த்தேன், அதில் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்தது. 1 டே கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப மெசேஜ் வந்தது, உங்கள் கால் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை சரியாகலை. இப்போ நைட்டு செல்லை அப்படியே வச்சுட்டு தூங்கிடுறோம். காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு கால் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் உடனே வந்துடுது. ரீசெண்டாக மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்குள்ளே நுழையிறவர்கள் பிரச்சனை இல்லை. மதுரைக்குள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன், கால் என்டர்டு. திரும்ப வேறு நம்பர் ட்ரை பண்ணி கால் என்டர்டு, எந்த நம்பருக்கு போட்டால் கால் என்டர்டுன்னு வந்துருச்சு. சரி, ஜியோ ஸ்டோரில் போய் நேரில் கேட்டேன். அவங்க வந்து என்னென்னா உங்கள் ஃபோனில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க. நீ என்ன சொல்கிற? அதே சமயத்தில் இன்னும் 2-3 கஸ்டமர் வந்து அவங்களும் இதே கம்ப்ளைண்ட்டை சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இது வந்து பிரச்சனை வந்து ஃபோனில் கிடையாது, ஜியோ நெட்வொர்க்கில் தான் இந்த பிரச்சனை. இந்த நெட்வொர்க் பிரச்சனை வந்துட்டு 2-3 மாதமாக ஓடிட்டு இருக்கும் போல் இருக்குது. சிம் கார்டு எதுவும் பிரச்சனையான்ட்டு புது சிம்மு ஒன்று அவங்கள்ட்டே வாங்கிட்டு போட்டு கொண்டு வந்து யூஸ் பண்ணால் திரும்பவும் அதே பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, செட்டை ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி போட்டோம்னா திரும்பவும் போய் நெட்வொர்க்கில் ரீரிஜிஸ்டர் ஆகுது இல்லையா, அப்போ தான் இந்த ப்ராப்ளம் சரியாகுது. அதுவும் ரொம்ப நேரத்துக்கு இல்லை, எப்போ வந்து கட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஜியோவில் என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில. நீங்களும் உங்களோட ஜியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.